ஆகஸ்ட் 23, 2023 அன்னைக்கு நிலாவோட தென் துருவத்தை நோக்கி நம்மளோட சந்திரயான் போகுது. அமெரிக்கா நாசா அனுப்பிச்சு வச்ச எந்த ஒரு விண்கலமுமே அந்த ஒரு இடத்தை நோக்கி போனது கிடையாது. இந்த ஒரு இடம் அந்த அளவுக்கு மோசமான இடம்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப பாறைகள் அதிகமாகவும் சமமான இடம் குறைவாகவும் இருக்குமா. நம்ம ரஷ்யா இருக்குல்ல, அந்த ஒரு ரஷ்யா அனுப்பிச்சு வச்ச ராக்கெட் கூட இந்த ஒரு இடத்துல போய் கிராஷ் ஆயிருக்கு. இதனாலேயே உலக நாடுகள் எல்லாமே இந்த ஒரு சந்திரயான் ராக்கெட்டை ரொம்ப சீரியஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவோட தென் துருவம் பக்கத்துல போனோம்னா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு நேரத்துல இஸ்ரோல இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் ரொம்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. திடீர்னு அந்த ஒரு ராக்கெட்ல இருந்து வர சிக்னல் கட் ஆகுது. அச்சச்சோ போச்சு முடிஞ்சுன்னு நினைக்கிற அந்த டைம்ல நிலாவோட பக்கத்துல போன அந்த ஒரு ராக்கெட்ல இருந்து சிக்னல் கனெக்ட் ஆயிருச்சு. இஸ்ரோ நினைச்ச மாதிரியே லேண்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. சந்திரயான்ல இருக்கிற விக்ரம் லேண்டர் இருக்குல்ல, அது நிலவோட சவுத் போல்ல உலகத்திலே முதல் முறையா அதோட தடத்தை பதிக்குது. இதுல இருந்து வெளிவந்த பிரக்யான் ரோவர் நிலால பல விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. சல்பரை கண்டுபிடிச்சிருக்கு, நிலாவோட வெப்பத்தை கணக்கு எடுத்திருக்குன்னு பல விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. வாட்டி மனுஷன் அந்த ஒரு இடத்துக்கு போனா அதுக்கான ஒரு பாதையை கூட அது உருவாக்கி வச்சிருக்கு. ஏன் இன்னைக்கு வரைக்குமே பல விஷயத்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்கதாங்க இருக்கு. இது ஒரு ரியல் ஸ்டோரி கிடையாதுங்க, ரியல் ஸ்டோரி. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா இஸ்ரோ இல்ல ஜெய்ஹிந்த்னாவது கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட இசி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.